வணக்கம் மக்களே. பாருங்கள், எங்கள் மாடியை இன்றைக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். 15ஆம் தேதி தொடங்கின மழை நேற்று வரைக்கும், இன்னும் காலையில் வரைக்கும் மழை பெய்துக்கிட்டே தான் இருந்து. பாருங்கள், இன்றைக்கி இப்போ மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் வெயில் எடுத்து தரையெல்லாம் கொஞ்சம் காய்ச்சி க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிட்டு நிற்கிறோம். பாருங்கள், இன்னும் திருப்பியும் மழை வரும் போல் இருக்குது. தக்காளியில் காய்களெல்லாம் அப்படியே வெடித்து சிதறிட்டாங்க. பாருங்கள், தண்ணி அதிகப்பட்டோ என்னமோ அப்படியே வெடித்து சிதறி நாசம் ஆயிட்டாங்க. பாருங்கள், வெள்ளரியில் பிஞ்சு வச்சுருக்காங்க. இது ஒரு முந்திரி, இது முள் முந்திரின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மலையில் பட்டன் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெரிய பூவாக பூத்துருக்காங்க. பாருங்கள், இந்த கத்தரி எல்லாம் இவ்வளவு மழை இருந்ததுக்கு பிறகும் இலையெல்லாம் பழுத்து தொழிய தொடங்குறாங்க. பாருங்கள், இலைகளெல்லாம் நிறைய பழுத்துட்டாங்க. பாருங்கள், இப்போ பிஞ்சுகள் ஒன்றும் இல்லை, எல்லாமே மழையில் ஒரு வழி ஆயிட்டாங்க. பாருங்கள், இதெல்லாம் வழுதனை கத்தரி. இது ஒரு புதுசாக ஒரு வள்ளி செடி முளைச்சி வள்ளி வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லை, இது என்னதுன்னு தெரியலை. வள்ளி அங்கே வர மேலே போயிருக்காங்க. இனி பூ காய் காய்க்கும் போது தான் தெரியும் என்ன வள்ளின்னு. இது எலுமிச்சை, இது ஒரு பயறு, இது பச்சை மிளகாய். பாருங்கள், பச்சை மிளகாயெல்லாம் அழகாக நிற்காங்க. பாருங்கள், ரோஸ் ரோஜா, அது பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவாங்க. அது பன்னீர் ரோஸு, அதுவும் மழையில் கொஞ்சம் சரியாக கஷ்டப்பட்டுட்டாங்க. இது நித்திய மல்லிங்க. நித்திய மல்லியில் இதுக்கு முன்னாடி பூ பூத்து அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் நிறைய துளில் பூவெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் பார்த்தீங்களா, சாயங்கால நேரம், பகலை வர முடியலை. அதனால் சாயங்காலம் மாடியெல்லாம் ஒரு சுத்தம் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வெண்டைக்காயெல்லாம் நிற்கிறதையெல்லாம் பறிக்கிறோம். பாருங்கள், மழை என்ன அப்படி ஒரு மழைங்க. ஐயோ, மாடியிலெல்லாம் வர முடியாது, அப்படி மழையாக இருந்து. மாடியில் வரும்போதே கொஞ்சம் வழுக்கம், அந்த வெண்டையில் உள்ள இலைகளெல்லாம் விழுந்து, இலைத்தலைகளெல்லாம் கீழே விழுந்து வழுக்கு இதாக இருக்கும். காஞ்சதுனால இன்றைக்கி எல்லாம் சுத்தம் பண்ணேங்க. பாருங்கள், இது சிகப்பு கலர் வெண்டை நட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. பாருங்கள், சிகப்பு கலர் வெண்டை இன்னும் ஒரு பூ விரிஞ்சு அது மழையில் வாடி போயிட்டு இப்போ அடுத்தது மொட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இது வழுதனை. இது இந்த இலையெல்லாம் பழுக்க தொடங்கிட்டாங்க. இந்த வழுதனையில் இதுவரையிலையும் பூ வந்திருக்காங்க, இதுவரையிலையும் பிஞ்சு பிடிக்கலை. பாருங்கள், இதனாலன்னு தெரியலை. இது கத்தரி, இது ஒரு வழுதனை பச்சை கத்தரிக்காய்ன்னு சொன்னேன் இல்லையா. அந்த பச்சை கத்தரிக்காய் செடி மழையில் பாருங்கள் மாண்டுட்டாங்க. இன்னும் திருப்பி சரியாக வாராங்களோ என்னமோ தெரியலை, மாண்டுட்டாங்க. பாருங்கள், கத்தரி. பாருங்கள், இது ஒரு தக்காளி, இது ஒரு அழகு பூச்செடி. இங்கே பாருங்கள், இந்த மழைக்கு பிறகு பாருங்கள் வெள்ளரிக்காய். இது 2 நாளையில் பறிக்கலாம். பாருங்கள், புதினா, சோளம். பாருங்கள், 5 தொட்டியில் புதினா இந்த சோளம் நட்டு விட்ருக்கோம். அதில் காய் வச்சாச்சு. இது ட்ராகன் ஃப்ரூட்டு. பாருங்கள், நாங்களும் ஊரடங்கு கொரோனா டைமில் நாங்களும் மாடி தோட்டம் தொடங்கினோங்க. எனக்கு இப்படி வீடியோ போடுறதுக்கெல்லாம் யாரும் சொல்லி தரல, நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. இப்போ எனக்கு மகன் அம்மாவுக்கு நேரம் போகாமல் சும்மா இருக்குது, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி தந்தான். பாருங்கள், இங்கே இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் மாடியில் எல்லாம் க்ளீன் பண்ணி இது பிச்சு ரோஜா வழுதனை. பாருங்கள், செடிகளை பாருங்கள். இது
சுகருக்கெல்லாம் மருந்து காய்ச்சி குடிக்கலாம். இது துளசி. இது இது என்னன்னு சொல்ல தெரியலை, பேர் தெரியலை. தேங்காய் பூ பாருங்கள், சுத்தம் பண்ணி ஊட்டி போட்டிருக்க வேஸ்ட்டுகள், சருகு சண்டுகள். இது நவரப்பச்சலை பாருங்கள், டெய்ஸிங்கிற பூ. இது பூத்து ஒரு கொத்து, 2 கொத்து, 3 கொத்து பூத்து அவங்க காலாவதி ஆகிட்டாங்க. இனி அடுத்ததாக ஒரு துளில் அதில் மொட்டு வச்சுருக்காங்க. இது ரோஸ் கலர் பட்டன் ரோஸு. இது வெள்ளை கலர் பட்டன் ரோஸு. இது ஒரு குட்டி மல்லிகை. இது ஒரு மல்லிகை பாருங்கள். இது வாடாமல்லி பாருங்கள். இதுவும் இருவாச்சி முல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நட்டு விட்டுருக்கு. இதுவரையில் இன்னும் பூ வரல. துளில் நிற்கிறாங்க பாருங்கள். இது ஒரு முல்லையில் ஒரு இனம். இதுக்கு முன்னாடி பூத்தாங்க. இப்போ பூவெல்லாம் தீர்ந்து அடுத்த துளில் வந்திருக்காங்க. அடுத்து பூ வந்தது பிறகு காட்டுவேன். அடுத்து இங்கே பாருங்கள், இதில் மொட்டு வச்சுருக்கு. இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது தூதுவாழைங்க. இது இட்லி பூ. இது தேங்காய் பூ. சப்போட்டாயும் மழைக்கு பிறகு இன்னும் மழை வரும் போல் இருக்குது பாருங்கள். இருண்டு மேகம் எல்லாம் இருண்டு கருத்து கிடக்கு பாருங்கள். இது செண்டு பச்சலைன்னு சொல்லுவாங்க. இது பன்னி பச்சலை பாருங்கள். இது கல்லுகள்லாம் கொள்ளாங்க. இது திராட்சை வள்ளி பாருங்கள். இங்கேருந்தே மூட்டில் நட்டு திராட்சை பாருங்கள். நிறைய துளில் வந்திருக்காங்க பாருங்கள். இது ராமர் துளசி. இது டேபிள் ரோஸ். எல்லோரும் காலையில் பார்க்கும்போது நல்லா பூத்து நின்னாங்க. இப்போ எல்லோரும் மடிஞ்சிட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி தான் சுத்தம் பண்ணியிருக்கோம். இனி திருப்பியும் மழை பெய்யுதா என்னன்னு தெரியலை. இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே.